ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைன்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நாம் ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை கைவிடாத ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு ஆஸ்வதித்தாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிக்கணுமா கேட்கின்றோம். அருமையான பிள்ளைகளை உங்களுக்கு கற்று ஒப்புக்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கனமகமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய டேர்ம்ஸ் தேர்ட் டேர்ம் இல்லையா? சரி, கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களோட இருப்பாரு. ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க, நல்லா படிங்க. ஓகே, படிக்காம ஏசப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? நம்ம படிக்க வேண்டியதை நம்ம படிக்கணும், மீதி ஏசப்பா பார்த்துப்பாங்க. ஓகே, இந்த வாரம் என்னென்ன இருக்கு? இந்த வாரம் நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாம் பேட்ச் போட்டு வந்துட்டீங்களா? அழகா தம்ஸ் அப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த வாரம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். இல்லை ஜெபம் பண்ணணும் என்ன செய்யணும்? கையை கூப்பணும், கண்ணை மூடணும், தலையை வணங்கணும், முழங்கார் படிட்டு கொள்ளணும். ஓகே, எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையா நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்களனால பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ எல்லாரும் ஆக்ஷன் சாங் பாட போறோம். எல்லாம் போய் கடகடன்னு போய் அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணிட்டு வாங்க. நம்ம மனப்பாடம் படிக்கலாம். எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே, இப்போ எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். இன்னைக்கு எந்த புக்கு? ரொம்ப ஈஸியான புக்கு, அதே சங்கீதம். ஓகே, சாம், பழைய ஏற்பாடு, லெஃப்ட் ஹேண்ட். திருப்பிக்கலாமா? ஓகே, எந்த அதிகாரம்? சங்கீதம் 46. ஓகே, சாம் 46 verse 7. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. ஓகே, சங்கீதம் 46:7. ஓகே, தம்ஸ் அப் போட்டிருக்கோம். அவர் ட்ரெஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டாரு. அவர் அவருடைய இதாகவே போறாரு. என்னதான் நடக்கும்? என்ன நடக்கும் பார்க்கலாமா? அதை பார்க்கணும்னா நம்ம வேத பாடம் கவனிக்கணும். ஸோ கவனமாக போய் வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நியூ சண்டே மார்னிங் புதுசாக பைபிளில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்கல்ல. போன வாரம் நம்ம ஒரு சஸ்பென்ஸோட முடித்தோம், ஞாபகம் இருக்கா? யார்? தாவீது ரெடி ஆகிட்டு வந்துட்டே இருக்கான். யாரை சந்திக்கிறதுக்கு? அந்த பயங்கரமான கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு. கரெக்டா? என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போது டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் வந்து மிரட்டிட்டு போனது யாரு? கோலியாத்.
அவன் பக்கத்துலேயே கூட ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா? யாரு? அவன் தான் அந்த ஷீல்டை பிடிச்சி கோலியாத்துக்காக தூக்கிட்டு வர ஒரு ஆள். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெருசாக வெயிட்டாக இருக்கிற ஒரு ஷீல்டு அதை பிடிச்சிக்கிட்டு வரானா, அப்போ கோலியாத் கையில் இருக்க அந்த ஈட்டிலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து என்னோட சண்டை போட யாராவது இருக்கீங்களா, என்னோட சண்டை போட யாராவது இருக்கீங்களான்னு டெய்லி அவனும் கேட்டுட்டு போகிறான். ஆனால் இன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு, அவனும் வழக்கம் போல் வரான். அப்போ தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இஸ்ரவேல் படையிலேருந்து ஒருத்தன் வரான், உன்னோட போட்டியில் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. இவன் அப்பா அடியோ, இவ்வளோ நாள் நம்ம டெய்லி வந்து கேட்டதுக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தன் வரான், யாருதுன்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட 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 வந்து பார்க்குறான். அவனுக்கு தூரத்துலேருந்து ஒன்றுமே தெரியல. அவனும் அவனோட ஆட்களும் கிட்ட 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 வராங்க. தூரத்துலேருந்து ஒரு பையன் வர மாதிரி தெரியுது. என்னடா அது, நம்ம சரியா பார்க்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட கிட்ட வரான். அப்படியே பார்த்தா ஒரு கிட்ட பையன் வரான், கையில் என்னமோ வச்சுக்கிட்டு. இவனுக்கு பார்த்தா, டேய் ஏடா உங்க படையிலேருந்து ஒரு பெரிய மாவீரனை வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு குட்டி பையனை அமுச்சு வச்சிருக்கீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, விளாட்டா தெரியுதா? நான் அவனை அடிக்க மாட்டேன், அவனை தாக்குதல் செய்ய மாட்டேன்னு நினச்சிங்களா? யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் படையிலேருந்து அமிச்சவனை அவனை கிழிச்சு அவனோட சதை எடுத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு சரி கோவத்தில் வரான். ஏன்னா அவனே டெய்லி வந்து உங்களை ஒரு மாவீரன் அனுப்புன்னு சொல்லி கேட்குங்களா, இவனுங்க என்னடானா கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி பையனை அனுப்பிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி கோவம் வருது. ஆனால் அதே நேரத்தில் தாவீதுக்கும் காதில் விழுது இந்த கோலியாத் சொல்கிறத. என்னை பார்த்து சின்ன பையன்றான், என்னை பார்த்து என்னடா நீ இப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தாவீது காதில் விழுது. தாவீது என்ன பண்ணுறாருன்னா கோலியாத்தை பார்த்துட்டு, கோலியாத்தே பாலஸ்தீனே, உன்கிட்ட பெரிய ஈட்டி இருக்குது, பெரிய கத்தி இருக்குது, பெரிய ஷீல்டு இருக்குது, உன்கிட்ட எல்லாமே இருக்குது. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஆனால் என் கூட எங்கள் இஸ்ரவேல் படையோட பெரிய சேனையோட தலைவர் கர்த்தர், அவர் என் கூட இருக்காரு. உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என்னோட கோலும் என்னோட கூழாங்கல்லும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோன்னே இவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஏண்டா நீங்கள் சின்ன பையனை வேற அமுச்சு வச்சுருக்கீங்க, இதில் அவனுக்கு கத்தியும் ஈட்டியும் கொடுக்காம என் கூட போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை மேய்க்கிற இந்த கோலையும் ஏதோ கல்லை கில்லே வச்சுட்டு வரான். என்னை பார்த்தா இவனுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கோலியாத்து செம்ம கோவத்தில் வரான். ஒரு பக்கத்தில் கோலியாத்து என்ன பண்ணுறான், ஓடு 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 ஓடுன்னு வரான். இன்னொரு பக்கத்தில் யார் வரா, நம்ம தாவீதும் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, குடு 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 குடுன்னு ஓடி வராரு. ரெண்டு பேருமே ஒரு பக்கமாக ஓடி வராங்க. இப்போ போர்க்காலத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கத்துல இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் பார்க்குறாங்க, தாவீது ஜெயிச்சிருவானா மாட்டானா. இந்த பக்கத்தில் இந்த பிலிஸ்டியர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, நம்ம பெரிய கோலியாத் அமைச்சிருக்கோம், இவங்க குட்டி பையனை அமைச்சு வச்சுருக்காங்க, என்ன நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் மக்களோ அவங்களுக்கும் இவன் சின்ன பையன் தெரியும்ல, ஐயையோ இவன் போய் தோத்துருவான் போல இருக்கே, நம்ம வீட்டுக்கு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் கிட்ட வராங்க. என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ், என்னென்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? அவன் நமக்கு பார்க்கும்போது அக்கா சொல்லும் போது அப்படிதான் இருந்தது இல்லை, எவ்வளோ பேச்சு பேசுகிறாள்ல அவன். நீ என்ன நாய், நீ அப்படி நீ இப்படி. ஆனால் தாவீது எதுவுமே பேசல பாருங்க. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் சொல்கிறான் கண்டிப்பாக நீ பாரு, உன்னை இன்னைக்கு என்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு கடவுள் அப்படின்னு சொன்னா உனக்கு கோவம் வந்துடுச்சு. இல்லை நீ எல்லாம் வந்து என்னை பற்றி சொல்கிறியா அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. தாவீது எந்த ஒரு தைரியத்தில் அப்படி பேசினான். இன்னைக்கு என்ன வசனம் படித்தோம் குட்டி தம்பி தங்கச்சி? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அப்ப நான் எதுக்கு பயப்படணும், ஏன் பயப்படணும்? அந்த தைரியம் இருந்ததுனால தான் அவன் சொன்னான், எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் என்னால் போட முடியாது, என்னால் போட்டு எனக்கு நடக்க தெரியல, நான் அதுக்கெல்லாம் பழகலை, ஐ எம் நாட் ட்ரெயின், நான் அதுக்கெல்லாம் பழகலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் சண்டை போடுற மாதிரி எனக்கு யுத்த வீரனா எனக்கு சண்டை போட தெரியாது, ஐ எம் நாட் அ சோல்ஜர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் கூட இருக்கிறது ஏசப்பா. ஸோ அதனால அவர் எனக்கு ஞானம் கொடுப்பாரு, அவர் எனக்கு அறிவு கொடுப்பாரு, நான் எப்படி சண்டை போடணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, நான் என்னோட வழியில போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சான், 5 கூழாங்கல் எடுத்துட்டு போறான் இல்லையா. 1 2 3 4 5 கூழாங்கல் இல்லையா, 5 பெபிள்ஸ் எடுத்துட்டு போய்
அதில் 5 யூஸ் பண்ணாரா? ஒன்று ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சரி வரல, அப்புறம் அடுத்தது ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது ட்ரை வரல, அப்புறம் அப்படி பண்ணாரா? இல்லை, ஒரே கல் தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விட்டோடனே அவருக்கு விக்டரி. ஏன்னா நமக்கு தெரியாது பைபிள் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அவன் முதல் கல் எடுக்கும் போதே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி நான் செய்ய போகிறேன், நீங்கள் தான் அது கரெக்டாக வரணும் அப்படின்ற கடவுள்கிட்ட ஒரு சின்னது ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருந்ததுனால தான் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பார்க்கலாம் என்ன நடந்தது, என்னென்னலாம் பண்ணாங்கல்ல. அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு அதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்தார். அப்போ நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச காரியத்தோட நான் போக போகிறேன். கரெக்டாக உங்களுக்கு இந்த வாரம் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும், நிறைய பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கலாம், இன்னும் 2-3 வாரத்தில் ஆரம்பிக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே விசுவாசம், நான் அவனை மாதிரி இல்லையே, நான் இவங்கள மாதிரி இல்லையே. ஷீ இஸ் வெரி குட் இன் மேக்ஸ் பட் ஐ எம் வெரி புவர் இன் மேக்ஸ். அவர் எல்லாத்துலேயும் சூப்பராக வந்து ஸ்மார்ட்டாக இருப்பான், நான் அப்படி இல்லையே. ஓகே, ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கும் போது உனக்கு இருக்கிற பலத்தோட போ, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரியாக செய்யும் போது ஏசப்பா அவங்க கூட துணைக்கு இருப்பார். ஓகே, தாவீது நினச்சிக்கலாம், நான் யுத்த வீரன் இல்லையே, அவங்கள மாதிரிலாம் என்னால் ட்ரெஸ் போட்டால் என்னால் நடக்க முடியல, ஐ எம் நாட் ட்ரெயின் பர்சன். ஆனால் அவர் என்னால் முடியும், எனக்கு தெரிஞ்ச 5 கூழாங்கலை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு கொண்டு போனார். என்ன நடந்தது அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கைகளை கூப்புங்க, கண்ணுங்கள் மூடுங்க, ஏசப்பா கிட்ட ஜோ பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் அடைக்கலம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாத படிக்கு, எங்களை நாங்களே தாழ்வாக நினைத்து கொள்ளாத படிக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் வி மே நாட் பி ட்ரெயின் பர்சன், ஆனால் நீங்கள் எங்களோட இருக்கும்போது நாங்கள் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலாக இருப்போம் ஏசப்பா, நாங்கள் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருப்போம் ஏசப்பா. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப சூப்பராக நாங்கள் வந்து பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களோட நீங்கள் இருக்கும்போது நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே எங்களுக்கு வெற்றியாய் வாக்கியம் ஏசப்பா. எங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, தேங்க்யூ ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த விசுவாசத்தோட இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம போக போகிறோம். ஓகே, எனக்கு நிறைய கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு மேபி இங்கிலீஷ் ரொம்ப அழகாக வராது, அவங்களாம் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வராது, எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து நான் வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து அந்த ஸ்டைலிஷாக இருக்கா தெரியாது. தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சதோட நான் போகும்போது அவங்கள காட்டிலும் உங்களை வந்து சுவாமி ஏசப்பா உங்களை வெற்றியாக நிறுத்த வைப்பார். ஓகே, ஏன்னா நம்மளோட இருக்கிறது யாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஆக்டிவிட்டி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் அழகாக சின்னதாக ஒரு பை மாதிரி ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இது பை ஷேப்பில் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஓகே, இந்த தடவை நான் ஏன் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 2-3 வாரமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கிராஃப்ட்ஸ் செய்யும் போது நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளை தம்பி தங்க வச்சு தான் நான் செஞ்சேன். ஏன் செஞ்சேன்னா, அது பழகும் போது தான் அவங்களுக்கும் அது வரும் அப்படிங்கிற, அதனால தான் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ நான் பண்ணலை. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்து அது பண்ண ஒரு விஷயம். சரி, நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு மாதிரி பை மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு 5 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இதில் ஒட்ட போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு இதில் அழகாக வரைஞ்சி கலர் அடித்து இந்த பேப்பர்ஸ் கையில் எடுத்துக்க போகிறோம். எத்தனை கொண்டு போனா? ஒன்று தானே கொண்டு போனா, இல்லையா? கரெக்டாக தெரியுமா எத்தனை கொண்டு போனா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 1 2 3 4 5 போட்டு சுருக்கி எடுத்துகிட்டு போனோம். எத்தனை கொண்டு போனா? 5 கூழாங்கற்கள் கொண்டு போனோம். எல்லாம் கொண்டு போனா தம்ஸ் அப் சேலஞ்ச் பண்ணுறான், இல்லை சேலஞ்ச் பண்ணுறான். சேலஞ்ச் பண்ணிட்டு அதில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் நீங்கள் பேட்ஜு எனக்கா அது வி, ஓகே, அது வி அது. ஓகே, ஸோ வி பேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னது யார்? வேதபாரகர். 2வது கேள்வி, தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? ஜனங்கள். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மனிதன் பெயர் என்ன? மத்தேயு என்கின்ற லேவி. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டது யார்?
2 குருடர். 5வது கேள்வி, அறுப்பு மிகுதி வேலையாட்கள கொஞ்சம் என்று சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ஜ் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ பிரார்த்தனாக்கா படிப்பாங்க. உங்க பேர் வரும், கவனமா கேளுங்க. ஆர்லின் ஜெசிகா இ கோயம்புத்தூர், ஆஷிஷ் மேத்யூ கே புல்லல், அபேல் மேத்யூ ஏ யுஎஸ்ஏ, ஆட்லின் ஜூனியர் எஸ்தர் ஏ யுஎஸ்ஏ, அகப்பே அன்னி சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஆனே ஜோவானா ஜே செவாபெட், பிளெசன் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரியஸ் ஜோனத்தன் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோவான் சுவிட்சர்லாந்து, ஹானா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜொஹான் சாமியல் ஜெஷனன் எம் பெங்களூர், ஜொவானா சூசன் ஜெஹோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்ஹர் ஏ பாடி, கேசியா ஆட்லன் டாஃபுடில் ஜி கீழ்பாக், மர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயார் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாந்தோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், சாரா ஆர் கும்படி பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர். போன வாரம் சோல்ஜர் பேட்ஜ் குத்தி அனுப்ப சொன்னாங்க. அழகா சில பேர்லாம் கலர்லாம் பண்ணி அனுப்பிச்சிங்க. சில பேர் பேட்ஜ் குத்துன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் படமே காணோம். அது தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டார்க்காக வரையணும். சரி, இப்போ உங்களுடைய படங்கள் வரும், பாருங்க, கவனமாக பாருங்க. இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். மேத்யூ சாப்டர் 10, 5 questions. எத்தனை சீடர்களை இயேசு அழைத்தார்? எத்தனை சீடர்களை இயேசு அழைத்தார்? அல்பேயுவின் குமாரனுடைய பெயர் என்ன? அல்பேயுவின் குமாரனுடைய பெயர் என்ன? வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகள்? ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகள்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தி வரக்கூடிய 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க, மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னா 28ஆம் தேதி ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜோம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? 23ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க, சீக்கிரமாக அனுப்புங்க. ஜோம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவராக நிலைமை இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து விசேஷமாக யாதொரு தீமையான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.